த்ரில்லர் பட விரும்பிகளுக்காகவே எடுக்கப்பட்ட ஒரு படம் அப்படின்னா வந்து இந்த வருஷத்துல வெளிவந்தது. முக்கியமான ஒரு படம் 11 அப்படின்னு சொல்லலாம். எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்ச படமா இருந்துச்சு. இந்த படத்தோட கதை வந்து ஸ்டார்ட்டிங்கில ஒரு முகமூடி போட்டுட்டு ஒருத்தன் வந்துட்டு நெறையா பேர வந்து கொலை பண்றான். கன்டினியூஸா கொலை பண்றான். அவங்களோட அடையாளம் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, அவங்கள எரிச்சு ஒரு இடத்துல வந்து போட்டுட்டு போயிடுறான். அப்போ வந்து இந்த கேஸ விசாரிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ வந்து வராரு. அவர்கிட்ட கிடைச்ச ஒரு சின்ன ஆதாரத்த வச்சுட்டு எப்படி அந்த கொலைகாரன கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் எதனால இந்த கொலைகள் கன்டினியூஸா நடந்தது அப்படிங்கிற கதை தான் வந்து இந்த 11 மூவி. ரொம்ப, 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 ரொம்ப ஒரு நீட்டான ஸ்க்ரீன் ப்ளேன்னு சொல்லாங்க. அவ்வளோ அருமையா நடிச்சிருக்கிறவங்களும் நடிச்சிருக்காங்க. கதையும் எந்த இடத்துலயுமே லேகே கிடையாது. முக்கியமா இந்த மாரி கதைகள்ல வந்துட்டு அதாவது பொதுவா இந்த புலன் விசாரணை கதை, கிரைம் த்ரில்லர் படத்துல வந்து ஒரு கொலை நடக்குது அப்படின்னா வந்து அது ரத்தம் தெறிச்சு, அப்படியே முகம் சுளிக்க வைக்கிற மாதிரி காட்சிகள் வந்து நெறையா இருக்கும். அது வந்து இப்ப இந்த ட்ரெண்டிங்கில அந்த மாதிரி தான் எல்லா படமே வருது. பட் இந்த படத்துல அந்த மாதிரி சீன்ஸ் இல்லவே இல்ல. சஸ்பென்ஸ் குறையாம கடைசி வரைக்கும் நமக்கு வந்துட்டு இந்த படத்த கொண்டு போயிருக்காங்க. கில்லரோட மாஸ்க்ல ஸ்டார்ட் ஆகி சின்ன சின்ன விஷயங்கள்லுமே கதைக்களத்தோட அந்த ஒரு பொருத்தம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கில்லரோட ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி சொல்லும்போது நமக்கே வந்து அது வந்து அவ்வளோ ஒரு எமோஷ்னலான ஸ்டோரியாக இருக்குது. ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி தெரிஞ்சதும் வந்து கில்லர் வந்து கண்டிப்பாக போலீஸ்கிட்ட மாட்டக்கூடாது அப்படின்னு நம்மளையே நினைக்க வச்சுருவாங்க. அந்த மாதிரி இருக்குது. கண்டிப்பாக ஃபேமிலியோட இந்த வீக்கெண்டில் வந்து என்ஜாய் பண்ணி பார்க்குறதுக்கான ஒரு நல்ல த்ரில்லர் படம் அமேசான் ப்ரைமில் இருக்குது. கண்டிப்பாக பார்க்காதவங்க பாருங்கள். ஒரு முக்கியமான விஷயம், கண்டிப்பாக இந்த படம் பார்த்து முடிக்கும்போது உங்களுக்கு ஏற்கனவே வந்த ஒரு பழைய 90s கிட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக தெரியும். ஒரு பழைய 90s கிட்ஸ் படத்தோட இது ஒத்து போகிற மாதிரி எனக்கு தோணுச்சு. யார் யாருக்கெல்லாம் அந்த மாதிரி தோணுச்சு, அது என்ன படம் அப்படின்னு தெரிஞ்சவங்க மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.